ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் இருக்க பாடம் 4ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 8th சம் வர போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th சம், ஆண்டு தொகை முறை. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடு, ஓகேவா? ஸோ உயர் லாபத்தில் கொள்முதல் முறையில் நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம், ஆண்டு தொகை முறை. ஸோ பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, உயர் லாபம் வர சேம். உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சாதாரண லாபம், சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம்னு பார்த்தோம். ஸோ அதனால் உயர் லாபம் கண்டுபிடிக்கிற வர சேமாக இருக்கும். நற்பெயரோட ஃபார்முலா மட்டும் வேறு. நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு. சம்மில் இந்த மாதிரி ஆண்டு தொகை மதிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், 3.352 அப்படின்னு இருக்கும், பாயிண்டில் இருக்கும். ஸோ அந்த இதை உயர் லாபத்துலேருந்து பெருக்கணும். ஸோ வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க, சாதாரண லாபம் கொடுத்துருக்காங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ், நற்பெயருக்கான கொள்முதல் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 ஆண்டுகளுக்கு உண்டான 15% வட்டி விகிதத்தில் ₹1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 3.352 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஹெட்டிங் ஆண்டு தொகை முறை. ஸோ ஆண்டு தொகை முறையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் என்ன ஃபார்முலா அப்படின்னா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். ஓகே, சம்மில் நமக்கு கொடுத்துட்டாங்க சராசரி லாபம் 14,000, சாதாரண லாபம் 4,000 அப்படின்ட்டு. ஸோ அப்போ 14,000 மைனஸ் 4,000 போட்டிங்கன்னா உயர் லாபம் கிடச்சிரும். ஸோ நான் என்ன சொன்னேன், நற்பெயர் மட்டும்தான் ஃபார்முலா வேறு வரும். ஸோ நற்பெயர் ஈக்குவல் டு ஆண்டு தொகை மதிப்பு. சம்மில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் கார்னரில் இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சம்மிலவே இருக்கும். ஓகே, ஸோ அதால் உயர் லாபம் 10,000 இன்ட்டு 3.352. ஸோ இந்த புள்ளி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த இதால் 1ஆல் பெருக்கிட்டு எத்தனை 0 இருக்குது, 4 zeros இருக்குது, ஆட் பண்ணு. அப்போது இந்த இப்போ பாருங்களேன். ஸோ நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். ஸோ இப்போ இதை 1 இன்ட்டு இந்த வேல்யூ பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போது ஸோ 3.352 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 4 0 இருக்கா? ஸோ அப்போ 4 0 ஆட் பண்ணுங்கள். இங்கே எத்தனை நம்பருக்கு அப்புறம் புள்ளி இருக்குது பாருங்கள், 1 2 3 நம்பருக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். 1 2 3. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூஸ் இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 1 2 அந்த மாதிரி ஏதாச்சும் நம்பர் இருந்ததுன்னா அதை வேல்யூ பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் டைக் அவுட். அப்போ நம்மளோட நற்பெயருக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33,520. Hope you all understand for this sum. Thank you for watching. Keep supporting. Please subscribe my channel. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. Please subscribe my channel. Thank you.